இவங்க வர வரல வந்து வீட்டில் வந்து துணிமணிலாம் வந்து வெள்ளத்தில் போனதை அப்படியே வச்சிருக்கணும். ரிப்பேர் ஆன ஃப்ரிட்ஜை வச்சிருக்கணும். ரிப்பேர் ஆன டிவி, மழையில் நனைஞ்ச டிவி வச்சிருக்கணும். மழையில் நனைஞ்ச வாஷிங் மிஷின் வச்சிருக்கணும். மழையில் நனைஞ்ச இதர பொருள் எல்லாத்தையும் வச்சிருக்கணும். இவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. கார்பரேஷன் அதிகாரி வருவாங்களா விசாரணைக்கு அப்படின்னு டெய்லி நீங்க வந்து தெருவை தான் பார்த்துட்டு இருக்கணும். நீங்க இன்னைக்கு 6000 ரூபாய் வாங்குறதுக்கு 1008 கண்டிஷனு. முதல்ல என்ன சொன்னாங்க, அந்த 5 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிப்பு உணர்ந்து அரசு எல்லா ரேஷன் கார்டுக்கும் நாங்கள் வந்து பணம் கொடுப்பேன்னாங்க. இப்போ ஜியோ பார்த்தா அப்படியே ஷாக்குடு. பார்த்தா இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க கிடையாது, சக்கரை விருப்பாட்டம் பெற்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடையாது. சரி, நான் கேட்குறேன், ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தொழில் முனைவோர் இல்லை ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அவங்களால பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து ஒரு 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், 1 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய், 100 கோடி ரூபாய், 500 கோடி ரூபாய் இப்படி சம்பாதிக்கிறவங்களுக்கு கொடுக்க வேணாம். 40,000 ரூபாய், 25,000 ரூபாய், 30,000 ரூபாய், 50,000 ரூபாய் பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யறவங்களுக்கு கூட இந்த 6,000 ரூபாய் கிடையாது. இப்போ வந்து சக்கரை அட்டை விருப்பப்பட்டு அவங்க வாங்கினா அவங்களுக்கு கிடையாது. அதுவும் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் கொடுக்கணுமா, அந்த பெட்டிஷன் வந்து இவங்க விசாரிப்பாங்களாம். அது உண்மையா பொய்யான்னு கண்டறிந்து ஒரு புலனாய்வு செய்து, ஏகப்பட்ட அளவுக்கு குற்றங்கள் நடக்குது, அதை புலனாய்வு செய்ய வக்கில்ல. ஆனால் இதை வந்து புலனாய்வு செய்வாங்களாம். அவங்க வந்து இவங்க வர வரல வந்து வீட்டில் வந்து துணிமணிலாம் வந்து வெள்ளத்தில் போனதை அப்படியே வச்சிருக்கணும். ரிப்பேர் ஆன ஃப்ரிட்ஜை வச்சிருக்கணும். அப்புறம் ரிப்பேர் ஆன டிவி, மழையில் நனைஞ்ச டிவி வச்சிருக்கணும். மழையில் நனைஞ்ச வாஷிங் மிஷின் வச்சிருக்கணும். மழையில் நனைஞ்ச இதர பொருள் எல்லாத்தையும் வச்சிருக்கணும். இவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேலை வெட்டிக்கு போகிறத விட்டுட்டு வருவாங்களா ரெவென்யூ அதிகாரி, அப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் அதிகாரி வருவாங்களா விசாரணைக்கு அப்படின்னு டெய்லி நீங்கள் வந்து தெருவை தான் பார்த்துட்டு இருக்கணும். நீங்கள் இது போன்ற நிலைமை இன்னைக்கு இந்த விடியாத அரசு ஏற்படுத்தியிருக்கு. 6,000 ரூபாய் வாங்குறதுக்கு 1008 கண்டிஷன். என்னமோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய சொத்து எழுதி வச்சா மாதிரி ஒரு கண்டிஷன் இது. முதல்ல வந்து நிதியமைச்சரே வந்து என்ன சொன்னார், அவரு மாற்றக்கூடாது, தேர்தல் வாக்குறுதியே அப்படி தானே, சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று. அதனால இவங்க என்னைக்கு வந்து சொல்றது செஞ்சிருக்காங்க, முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஏமாத்துற ஒரே விஷயம்தான் அவங்க வந்து காலம் தொட்டு ஆதி காலத்திலிருந்து செய்யற விஷயம். அது தேர்தல் காலத்தில் சொல்லுவாங்க, அதை வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டாங்க. இப்போ மழை காலத்தில் சொன்னாங்க, வாக்குறுதி எந்த வாக்குறுதியும் ஒரு நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு 6,000 ரூபாய் வாங்குறதுக்கு 1008 கண்டிஷனு. இன்னைக்கு ஒரு அங்கே என்ன சொல்றோம்னா, கண்டிஷன் இல்லாமல் கொடுங்க. எப்படி அம்மா ஆட்சியில் 2015 எல்லாருக்கும் கொடுத்தோமோ அது மாதிரி பேங்க்ல போடுங்க. கேட்டால் என்ன சொல்றாங்க, ஏடிஎம் வந்து கார்டு வந்து மழையிலாம் நனைஞ்சிருக்கும், அதில் வந்து கஷ்டம் வாங்க முடியாது. சரி, நான் சொல்கிறேன், ஏடிஎம் கார்டு இல்லைன்னா பேங்க்கில் வித்ட்ரால் ஸ்லிப் இருக்குல்ல, அந்த வித்ட்ரால் ஸ்லிப் வச்சு போய் பணத்தை எடுத்துக்கிட்டோம். இது வேற பார்த்தீங்கன்னா அவங்க 3 நாள் இப்போ, அதாவது டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு நாள் கடைக்கு போனோம், அன்னைக்கு ஒரு நாள் தொழில் போச்சு அவங்களுக்கு. அப்புறம் டோக்கன் வந்து இந்த டேட்டில் கொடுக்கணும், அந்த டேட்டில் போய் நிற்கணும். அப்போ இந்த 6,000 ரூபாய் வாங்குறதுக்கு அவன் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு 2-3 நாள் அவன் ரேஷன் கடையே கதியாக இருக்கணும்பா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விடியாத அரசு மக்களுக்கு செஞ்சிருக்குது. ஏன் பேங்க்ல ஏன் போடல? நீங்க பேங்க்ல போட வேண்டியதான அக்கௌண்ட்ல. நீங்க இப்பதான் டிஜிட்டல் வேர்ல்டு ஆச்சே, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல உலகத்திலே 7வது இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்போ அதை போட்டுட்டோம்னா அவங்களுக்கு ஒரு சிரமம் குறையும். அதை போடுங்க. இன்னைக்கு 2 வீலரு 4 வீலரு எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடுமையான அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. ஒட்டு மொத்தத்தில் பார்த்தா மழைக்காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லோருக்குமே நிவாரணம் என்று சொல்லிவிட்டு இப்போ எல்லோருக்குமே அல்வா கொடுக்கின்ற வகையில் தான் இந்த விடியாத அரசு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு பட்ட நாமத்தை போட்டு இன்றைக்கு ஒரு சாடிஸ்ட் அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. இந்த 4 மாவட்ட மக்களையும் இன்னைக்கு வஞ்சித்து இருக்கிறதா அந்த உண்மை. இல்லை, இப்போ ஆய்வுக்குழுவை பொறுத்தவரையில் மத்திய குழு வந்து உடனடியாக வந்திருக்கணும். அதை வந்து கேட்டு அதை பெறுறதுக்கு தவறிச்சு. சரி, வந்தவங்க வந்து ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆஹா ஓஹோ பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை பாராட்டிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டை பாராட்டினா என்ன, பிஜேபியோட ரகசிய உறவு டிஎம்கே. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு பிஜேபியோட ரகசிய உறவு வந்து டிஎம்கே வச்சிருக்கின்றது. ஸோ அந்த வகையில் தான் இன்னைக்கு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மக்களை சந்திக்காம மக்கள்கிட்ட சந்திச்சாதான் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும்.
எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மலையில், எவ்வளோ உடைமைகள் போச்சு, அவங்க எவ்வளோ வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு லாஸு, எவ்வளோ மன உளைச்சல் இருந்தாங்க, எப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் அவங்க எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிச்சாங்க, இதெல்லாம் அவங்க மக்கள்கிட்ட கேட்கும்போது தான் அந்த குழு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனால் மக்களை சந்திக்க விடாமல் முழுமையான அளவுக்கு காவல்துறை வைத்து தடுத்துட்டு அவங்க வெறும் ஏன்னா ஃபோட்டோ ஷூட் அரசு தானே இது, இதனால் ஃபோட்டோவை மட்டும் காமிச்சாங்க, அவங்கள ஃபோட்டோ பார்த்தாங்க, ஓஹோ சூப்பர் சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. இப்போ 2023 இந்த மிக்ஜாமே இவங்களுக்கு யமனா மாறும், யமனா மாறும் இந்த ஆட்சிக்கு. கண்டிப்பாக யமனா மாறி 2024 க்ளோஸ் ஆவாங்க, அதுக்கப்புறம் 2026 க்ளோஸ் ஆவாங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு இவங்களுடைய ஒரு என்னதுன்னா ஒரு இயலாமை, ஒரு நிர்வாக திறமை இல்லாதது, ஒரு மக்களை சந்திக்க திராணி இல்லாதது, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சமயோசமாக செயல்படுறது, இது அத்தனையுமே மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதனால் திமுக ஒரு எல்கேஜியாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு மாஸ்டராக இருக்கிற ஏடிஎம்கே தான் என்னைக்கு விரும்புவாங்க. ஓகே, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.